ரிஷபம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இந்த மாதத்தில் ஏற்படும்? முக்கியமாக துல்லியமான கணக்கீடுகள் ரீதியான பலன்களை கூறும் நான் இந்த பதிவிலும் ரிஷபம் ராசிக்கு எந்த நாட்களில் சந்திராபலம் உள்ளது, நன்மைகள் எப்பொழுது கிடைக்கும், அதேபோல் சந்திராஷ்டம நாட்கள் எப்போது, தீமைகளிலிருந்து எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம், மேலும் என்ன விதமான வழிபாடுகள் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். மேலும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய யோக கிரகங்களின் நிலையையும் வருட கிரகங்களின் நிலைகளையும் ஆய்வு செய்து முழு பலன்களை இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம். முதலில் வருட கிரகங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே சனி பெயர்ச்சி பங்குனி 15 மார்ச் 29 அன்று முடிந்துவிட்டது. 11ஆம் வீட்டிற்கு சனி வந்துவிட்டார். எனினும் ராகுவின் பிடியில் கிரகண தோஷத்தில் அடைந்து முழு யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் 18ஆம் தேதி ராகுவின் பெயர்ச்சி ஏற்படுவதால் உங்களுக்கு சனியின் முழு யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க செய்யும். மேலும் அவர் சுயசாரத்தில் வேறு சஞ்சாரம் செய்ய போகிறார். எனவே இந்த மாதம் முதல் சனியின் அதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு தரும் யோகக்காரகனாகையால் முழுமையாக பெறப்போகிறீர்கள்.